பருப்பு இருக்கு, அதை போட்டுக்கிறேன். இது ஆயில் இல்லாமல் வறுக்கிறதுனால இந்த கடாய் வந்து சூடாக இருக்கிறதுனால இது டக்குன்னு கலர் மாறிடும். ஸோ ஆயில் கடாய் ஸ்டேஜில் இவனை தூக்கி இது மாதிரி ஒரு போலில் போட்டுருவோம். ஒரு 100 கிராம் சிறுபருப்பு, அதாவது பைத்தம்பருப்பு, அதாவது மூங்கால், இதையும் ஆயிலே இல்லாமல் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. வறுத்தாச்சு. இந்த சிறுபருப்பையும் இது மாதிரி போட்டிங்க. இப்போ அதே குவான்டிட்டி 100 கிராம் பொட்டுக்கடலை, அதாவது ரோஸ்டட் கிராம் தால், உடச்ச கடலை ஆயிடுச்சா. இப்போ 3 பருப்பையும் நம்ம வந்து 100 கிராம் கார்லிக் போட்டு, 100 கிராம் உரிச்ச பூண்டு. நான் போட்டு 100 கிராம் பருப்புக்கு நீங்கள் டேபிள் ஸ்பூன் இருக்குது, 1.5 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்களா. இப்போ வராம் பைல்வான் வீட்டு மிளகா. அது காஷ்மீரி ஒரு டெக்னிக். தயவு செஞ்சு இந்த மிளகாவை மிளகா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அதையும் வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ் கூட சேர்த்துருங்க. அடுத்தது இங்கே ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன். இந்த கருவேப்பிலை அப்படியே போட்டுட்டு பாருங்க, ஆயிலில் வறுக்கல ட்ரையாக ரோஸ்ட் பண்ணனால இந்த கலரில் வந்திருக்கு. லைட் கலர்னு ஒரு ஃபேண்டாஸ்டிக் பருப்பு.